நம்மளுடைய வாழ்க்கையில உலக பிரகாரமா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோங்க. எத நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்? எத நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்? எத நோக்கி என்னுடைய வாழ்க்கை பரபரப்பா இயங்கிக்கிட்டே இருக்கு அப்டின்னா, அதுக்கு நமக்கு ஆன்ஸரே கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, குடும்பத்திற்காக என்னுடைய வாழ்க்கையில நான் ஓட்டத்த ஓடிக்கிட்டே இருக்கேன். குடும்பத்த நடத்தணும் இல்லையா? அதனால என்னுடைய வாழ்க்கைய நான் ஓட்டிக்கிட்டே இருக்கேன் அப்டின்னு நம்ம சொல்றோம். எல்லாமே நம்மளுடைய சுத்தி இருக்கிற எல்லா வாழ்க்கையிலயுமே நம்ம பண்றது நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய படிப்பு, குடும்பத்துடைய நலன் இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கைய நோக்கி பயணம் பண்ணிட்டுருக்கோம். ஆனா, அதில ஒரு நிம்மதி இருக்கா? சமாதானம் இருக்கா? அப்படின்னா அது இல்ல. நம்ம சொல்லிக்கலாம், நமக்கு நிம்மதி கிடைக்குது, சமாதானம் கிடைக்குதுன்னு நம்மள நாமளே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆன்ஸரா வேணா அத சொல்லிக்கலாமே ஒழிய, உண்மையான நிம்மதியும், சந்தோஷமும், சமாதானமும் நம்மளுடைய கடவுளுடைய பாதத்தில தான் நமக்கு கிடைக்கும். நம்ம என்னைக்கு இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைய விட்டுட்டு, நம்ம அவுட்டிங் போறதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம்? மொபைல வச்சு நம்ம எவ்வளோ நேரம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோயிலில் போய் உட்காரணுன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு நமக்கு சங்கோஜமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. எவ்வளோ நம்ம அதை தட்டி கழிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பைபிள் எடுத்து வச்சோம்னா தான் நமக்கு தூக்கம் வரும். இந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு துக்கமும் ஒரு பிரச்சனையும் வரும்பொழுது மட்டுமே நம்ம கடவுளை ப்ளேம் பண்ணுறோம். என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடந்துருச்சேன். ஆனால் நல்லா இருக்கிற வாழ்க்கையில் நம்ம இன்னைக்காவது கடவுளுக்கு ஒரு நன்றி செலுத்தி இருக்கிறோமா, நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கோமா, கடவுளுக்கான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கமான்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாங்க. நான் தானே என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படணும், என் குடும்பத்தை பற்றி கவலைப்படணும், என் பிள்ளைகளை இல்லை கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வச்சு கடவுள்கிட்ட எல்லாத்துக்கும் ஆலோசனை கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை அவர் சுமூகமாக நடத்தி கொண்டு போவார். உங்களுக்கு எந்த விதமான டென்ஷனும் கிடையாது. உனக்கு உடலில் பிரச்சனையா, எனக்கு மனதளவில் பிரச்சனை, எல்லாத்தையும் கடவுள்கிட்ட வைங்க. கடவுள் வழி நடத்துவார். ஆனால் உங்களுக்கு வேண்டியது நம்பிக்கையும் விசுவாசமும். நீங்கள் உங்களுடைய சுய சிந்தனையின் மேல் சாராமல் கடவுள் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கடவுள் உங்களுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார். ஆமென்.